வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் 25, பூண்டு பல் 10, நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், புளி கோலி குண்டு அளவு, உப்பு தேவையான அளவு. வறுத்து அரைக்கிறதுக்கு சிவப்பு மிளகாய் 6, மல்லி 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கப். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்களை எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு வெறும் வானலியில் எண்ணெயெல்லாம் ஊற்ற வேணாம், சும்மாவே அது காஞ்ச உடனே மல்லி, மிளகு, சீரகம், மிளகா, பெருங்காயம் அதெல்லாத்தையும் போட்டு நல்லா வாசம் வர்ற வரையும் வறுத்துக்கணும். அப்புறம் கருவேப்பிலையை நல்லா காம்பு எடுத்துட்டு உருவி கழுவி அதை லைட்டாக வெறும் வானலியில் போட்டு ரொம்ப வதக்க வேண்டாம், கொஞ்ச நேரம் வதக்கினா போதும். அப்புறம் மிக்சியில் மல்லி, மிளகு, சீரகம், மிளகா, பெருங்காயத்தை ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கணும். அப்புறம் கருவேப்பிலையை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நைஸாக இருக்க மாதிரி அரைச்சிக்கணும். தண்ணியை மொத்தமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கணும். அப்புறம் சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து பொடியாக நறுக்கிக்கணும். பூண்டையும் தோல் உரிச்சிட்டு பொடியாக நறுக்கிக்கணும். புளியை கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சுக்கணும். அப்புறம் ஒரு வானலியில் நல்லெண்ணெயை சூடாக்கி அதில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு அது பொரிஞ்சதும் நறுக்கின வெங்காயம் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கணும். அது நல்லா கண்ணாடி மாதிரி, அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக ஆற வரைக்கும் நல்லா வதக்கணும். அது வதங்கின உடனே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கருவேப்பிலை விழுது, அதையும் போட்டு லைட்டாக அப்படி பெரட்டிட்டு புளி ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதை நல்லா கரைச்சி அதையும் ஊற்றி உப்பு போட்டு அடுப்பை குறைச்சி வச்சிடணும். ரொம்ப ஹையில் வச்சா டக்குன்னு ஆவியாகி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகாது. அதனால அடுப்பை குறைச்சி வச்சுட்டு நல்லா கொதிக்க விடணும். அப்புறம் நல்லா கொதித்து எண்ணெய் அப்படியே இந்த தெரியுது இல்லையா, அது பிரிஞ்சு வரும். அந்த மாதிரி ஸ்டேஜில் அடுப்புலேருந்து இறக்கிடணும். இது சாதத்தோடு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சமாக போட்டு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டாலே அவ்வளோ நல்லா இருக்கும். நிறைய ஊற்றிக்க வேண்டாம், ஏன்னா இது திக்காக இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டாலே நல்லாயிருக்கும். இதை இட்லி தோசை கூடையும் இதை தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இது வெளியிலேயே 2 நாளைக்கு நல்லாயிருக்கும். இன்னும் ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா 1 வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். இது இன்னும் ரிச்சாக வேணும்னா அரைக்கரைச்ச முந்திரி பருப்பு கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல புதிய ரெசிபிக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.